ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. சங்கீதம் 75:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏழை மக்களுக்கு ஏற்ற ஒரு நாமம் உண்டென்றால் அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. அவருடைய நாமத்தை சொல்லுகிற எந்த மனுஷனுக்கும் மிக பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரும். எல்லா பேய்களும் எல்லா சாத்தான்களும் பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தை கேட்டாலே அலறி அடித்துக் கொண்டு ஓடுகின்றன. இயேசு என்ற பெயரை கேட்டாலே சாத்தான் தந்திரம் செய்யவே முடியாது. ஏனென்றால் அவருடைய பெயர்லேயே வல்லமை இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, பரலோக ராஜ்யமே அவருடைய பெயருக்குள் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்கள். ஏனென்றால் சகல அதிசயங்களும் அவருடைய நாமத்திற்குள் இருக்கிறது. பர்திமேயு என்கிற குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அவருடைய நாமத்தை கூப்பிட்டான். உடனே அங்கே அதிசயம் விளங்கியது, அவனுக்கு பார்வை உண்டானது. தேவ பிள்ளைகளே, பூமியில் நடக்கிற அதிசயமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் காணும்போது இயேசு என்கிற நாமம் உங்களுக்கு அருகில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சகல முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்கும். ஏனென்றால் அவர் அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்களை நடத்துகிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தங்களுடைய வாயினால் அறிக்கை செய்கிற எந்த மனிதனுக்கும் ரட்சிப்பு உண்டாகிறது, தேவ சமாதானமும் ஆனந்தமும் உண்டாகிறது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் இல்லை. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, நீர் எங்களை உம்முடன் ஒப்புரவாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம். பிரிவினையை நாங்கள் வெறுத்து எல்லோருடனும் அன்புடனும் சமாதானத்துடன் வாழ்வதற்கு தயவு செய்து உமது கிருபையை எங்களுக்கு தந்தருளுங்க. தேவனே, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக இயேசுவே மெய்யான ஒளி என்பதை தைரியமாக அறிவிக்கவும் எங்கள் வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை அள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, தூரத்திலும் சமீபத்திலும் வாழ்கிற அனைத்து மக்களிடமும் உம்முடைய நற்செய்தியின் ஒளி சென்று சேரவும் அவர்கள் உங்க ஒளியில் பிரகாசிக்கப்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேசித்தனமும் மதுபானமும் பெரிய இருக்கிற இக்காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் இவைகளுக்கு விலக்கி தங்களை காத்து கொள்ளவும், மதுபானம் புகைப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் படுகொலியிலிருந்து மீட்டு ரட்சிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதியின் தாக்குதலினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் பல மாதங்களாக வீட்டுக்குள் முடங்கியும் போயுள்ள சுகவீனமான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே சுகத்தையும் விடுதலையும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் அபிவிருத்தி அடையவும் நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கும் படை வீரர்கள், ராணுவ வீரர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் தேவரீர் இரக்கம் பாராட்டி அவர்கள் சுகபலத்தோடு பாதுகாப்பாய் வாழ கிருபை செய்ய வேண்டும் என விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரத்துக்குள் சிக்குண்டவர்களை கர்த்தருக்கு ரட்சிக்கவும், கடன்கள் தீர்க்கப்பட்டு மனரம்யமாக வாழவும் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களினாலே மன அழுத்தத்தோடு வாழுகிறவர்கள் தப்பு வைக்கப்படவும் உன்னதமானவரின் சிட்டையின் நிழலில் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விசேஷ பாதுகாப்பு கனரக வாகன ஓட்டுநர்கள் மற்றும் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கூட இருந்து ஒவ்வொருவரின் பயணங்களிலும் கர்த்தர் பாதுகாத்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், அனுதின தேவைகள், விருப்பம், எதிர்பார்ப்புகளில் கர்த்தர் நன்மைகளை தரவும், வன்கண்ணுக்கும் எரிச்சலின் ஆவியின் கிரியைகளுக்கும் தந்திரமுள்ள மனிதர்களுக்கும் விலக்கி அவர்கள் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களில் ஒருவன் ஞானத்துள் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டிறுதி தேர்வு, அரசு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் தந்து சிறந்த மதிப்பெண் பெற்று இந்த ஆண்டு தேர்வில் வெற்றி பெற தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தளம், வாட்ஸ்அப், யூடியூப் வாயிலாக அறிவிக்கப்படும் தேவ வார்த்தைகளை கேட்கும் இருதயங்களில் பசுதாபியானவர் கிரியை செய்யவும், அற்புதங்களை நடப்பிக்கவும், அநேகர் ரட்சிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் மாறிடவும் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் அபாயங்கள் மாறவும், போரினால் பாதிக்கப்பட்ட இழப்பில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாகும், விமான போக்குவரத்து தடையின்றி நடக்கவும், கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடக்கவும், எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கவும், மக்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும், அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் பிள்ளைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனமிறங்கி கற்பத்தி கனிகளால் ஆசீர்வதிக்கவும், திருமணத்துக்காக வரம் தேடும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை காண்பித்து
இல்வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும், வேலைக்காக முயற்சித்து வரும் பிள்ளைகளுக்கு நிரந்தரமாக வேலை கிடைக்கவும், கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பலப்படுத்தி ஆரோக்கியமான குழந்தையை ஈண்டெடுக்க கிருபை செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.